தஞ்சாவூரில் இல்லந்தோறும் ஸ்டாலினின் குரல் மற்றும் முதல்வர் மு.க.ஸ்டாலினின் பிறந்தநாளை ஒட்டி நடைபெற்று வரும் திமுக பொதுக்கூட்டத்தில் அக்கட்சியின் எம்பி கனிமொழி சிறப்புரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். இதுதான் உயர்ந்திருக்கக்கூடிய சம்பள விகிதம். இப்படி விவசாயத்தில் வேலை செய்து கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு எந்த உதவியும் செய்யாத ஒரு ஆட்சி, விவசாயிகளுக்கு எதிரான ஆட்சி அங்கே நடைபெற்று கொண்டிருக்கக்கூடிய அந்த பிஜேபி ஆட்சி, யூபிஏ அரசாங்கத்தில், காங்கிரஸ் அரசாங்கத்தில் இங்கே எப்போ போனாலும் எந்த ஊரில் போய் பார்த்தீங்கன்னாலும் பெண்கள் சொல்லுவாங்க 100 நாள் வேலை சம்பளம் வரலன்னு. சொல்கிறீங்களா இல்லையா? மேலும் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் ராஜ்குமார். ராஜ்குமார் வணக்கம். இது குறித்தான கூடுதல் விவரங்கள். அர்ச்சனி, அதாவது தஞ்சை மத்திய மாவட்டம் தஞ்சை மாநகர திமுக சார்பில் இல்லந்தோறும் ஸ்டாலின் குரல் என்ற தலைப்பில் தமிழ்நாடு முதல்வர்களுடைய 71வது பிறந்தநாள் விழாவும் தமிழக அரசின் 3ஆம் ஆண்டு சாதனை குறித்தும் மற்றும் 2024 நிதிநிலை அறிக்கை விளக்கம் மாபெரும் பொதுக்கூட்டமானது நடைபெற்று வருகிறது. இந்த கூட்ட விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜ்குமார். அதுக்கப்புறம் அதை 72 குறைக்கிறாங்க. அதுக்கப்புறம் 60 கோடி ஒதுக்கீடு செய்த பொழுது நானே கேட்டேன், பட்ஜெட்டில் பேசும் பொழுது 60 கோடி ஒதுக்கீடு செய்திருக்கிறீர்களே, இது எப்படி போதும் என்று. இது தேவை இருந்தால், டிமாண்ட் ட்ரிவன், தேவை இருந்தால் நிச்சயமாக அதிகமாக ஒதுக்கீடு செய்வோம். இது கூட தெரியாமல் கேட்குறீங்களே. நீங்கள் எப்படி ஒதுக்கீடு செய்வீங்கன்னு எங்களுக்கு தெரியாமையா இருக்கு. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.